மிளகாய் என்பது ஒரு வணிக பயிர். ஏக்கர் கணக்கில் செய்வார்கள். பிரச்சனைகளும் அந்த அளவுக்கு கடுமையாக உள்ளன. அடியில் கருப்பாகி, அதாவது அழுகி விழுகிறது. எங்கே மண் இறுக்கமாகிறதோ அங்கே தண்ணீர் தேங்கிவிடும். பங்கஸ் என்று சொல்லக்கூடியது ஒரு நோய்க்கிருமியாகும். இது வேர் மற்றும் தண்டின் அடிபாகத்தை தாக்கும் தன்மை கொண்டது. அனைவருக்கும் என் வணக்கம். இன்றைக்கு நம்மில் பல மாநிலங்கள் அல்லது நம்முடைய அண்டை மாநிலங்களிலும் கூட சில்லி அல்லது மிளகாய் என்று சொல்லக்கூடியது என்னவென்றால், இது ஒரு முக்கியமான வணிக பயிராக இருக்கிறது. ஏக்கர் கணக்கில் செய்வாங்க. ஆனா பிரச்சனைகளும் அதே அளவுக்கு இருக்கு. அந்த பிரச்சனைகளை ஒன்னொன்னா இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கொண்டிருக்கும் விஷயம் என்னவென்று பார்த்தால், இந்த மிளகாய் செடியில் அதன் அடிபாகத்தில் கருப்பாகி, அதாவது அழுகி விழுகிறது. இதை டேம்பிங் ஆஃப் என்று சொல்வார்கள். இது வெறும் ஒரு நோய் மட்டும் அல்ல. இது ஒரு பங்கஸால் வரக்கூடிய பிரச்சனையாக இருந்த போதிலும் இதனுடைய முக்கிய காரணம் என்னவென்று நாம் பார்த்தால், மண்ணின் உயிர் சக்தி குறைந்து வருவதுதான் முக்கிய காரணம். எப்போது மண்ணின் அந்த பல்லுயிர் வளம் குறைகிறதோ, வேர் மண்டலத்தில் முழுமையாக ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம சமநிலையற்றதாக ஆகிறது. அப்போது அந்த இடத்தில் மண் இறுக்கமாகிறது. எங்கே மண் இறுக்கமாகிறதோ அங்கே தண்ணீர் தேங்குகிறது. அதாவது பெய்த மழை அல்லது கொடுத்த தண்ணீர் வடிகால் ஆகாது, மண்ணுக்குள் போகாது மற்றும் காற்றோட்டம் இருக்காது. எப்போது மண் இறுக்கமாக இருக்கிறதோ நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளின் பற்றாக்குறை இருக்குன்னு அர்த்தம். ஏன் இப்படி ஆச்சுன்னா, நாம கடந்த 4-5 தசாப்தமா தொடர்ந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றதால அல்லது களைக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் மண்ணில் அந்த பல்லுயிர் வளம் அழிந்து விட்டது. இதை ஒரு விஞ்ஞான ரீதியாக நாம் சொல்வதென்றால் என்ன என்று பாருங்கள். பார்த்தால் அல்லது விஞ்ஞானிகள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்த்தால், மண்ணில் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் குறையும் போது தீங்கு விளைவிக்கும் பங்கஸ், அதாவது பங்கஸ் என்று சொல்லக்கூடியது ஒரு நோய்க்கிருமியாகும். இது வேர் மற்றும் தண்டின் அடிபாகத்தை தாக்கும். மண்ணிற்கு அருகாமையில் தண்டு காணப்படுகிறது, மண்ணிற்குள்ளே வேர் காணப்படுகிறது. அவற்றுக்கு உணவு தேவையில்லையா? இந்த பங்கஸ் என்று சொல்லக்கூடிய நுண்ணுயிரிகளுக்கு உணவுக்காக இதன் மீது தாக்குதல் நடத்துகிறது. அப்போது என்ன ஆகிறது என்றால், நமக்கு நோயாக நிறைய செடிகளில் இது தெரிய வரும், போய்விடும். ஆக இது தாக்கக்கூடாது, மண்ணில் இருக்கும், இருந்தாலும் தாக்கக்கூடாது என்றால், ஆரோக்கியமான மண்ணில் இந்த நோய் காரணிகளை கட்டுப்படுத்தும் இயற்கையான மைக்ரோபியல் போட்டி இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதை நாம அலட்சியம் செஞ்சா, இதை அப்படியே விட்டா என்ன ஆகும்? நம்ம பார்க்கும்போது நாத்து நட்டு இருக்கக்கூடிய செடிகள் ரொம்ப அதிகமா பாழாகுது. மற்ற செடிகளுக்கும் கூட, மீதமுள்ள செடிகளுக்கும் கூட வேர் பலவீனமாகிறது. ஏனென்றால் அந்த வேர் மண்டலத்திற்கு இந்த நோய் காரணிகள் தாக்கி அதை பலவீனப்படுத்துது. அடுத்த கட்டத்துல வில்ட் நோய் அதிகமாகிறது. அதனால் உரத்தின் பிரயோஜனம் குறைகிறது. ஏனென்றால் வேர் மண்டலமே பலவீனமாக இருக்கும்போது அந்த உரத்தை இட்டால் என்ன, அதை உறிஞ்சும் சக்தி இருக்காது. மண் வருஷம் நோய்வாய்ப்படுது. அதாவது இந்த நோய் கிருமிகளோட லோடு, பேத்தோஜன் லோட்னு சொல்லுவாங்க, இது மண்ணுல நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. வர பயிர் சரிவு அதிகமாகுது, செலவும் கூட அதிகமாகுது. இதுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இதுக்கு தீர்வு என்னன்னு நாம யோசிக்கும் போது உடனடியா ஒரு தீர்வு வேணும். மண்ணுல நோய் கிருமிகள் ரொம்ப அதிகமா இருக்குன்னு தெரியும். இதை அழிக்கணும்னா நாம மருந்தெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நாம செய்ய வேண்டியது என்னன்னா, மண்ணுல காத்தோட்டம் இருக்கிற மாதிரி செய்யணும். மண்ணோட பல்லுயிர் பெருக்கத்தை அதிகப்படுத்தணும். அதை இந்த ஒரு 14 வருஷத்துல டாக்டர் சாயில் உயிரி உள்ளீடுகளை மண்ணுக்கு போட்ட உடனேயே நன்மை செய்யக்கூடிய உயிரினங்களும் மண்புழுக்களும் சரியாக 15 நாட்களில் அந்த மண்ணில் அந்த ஒரு பெரிய மாற்றம், மண் காற்றோட்டமாக இருப்பது, நீரை உறிஞ்சிக் கொள்வது, வேர்கள் மற்றும் சல்லி வேர்கள் வளர்ச்சி அடைவது போன்றவை இருக்கலாம். இது ஒரு 15 இருந்து 20 நாட்களில் சோதனை ரீதியாக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு உயிரி உள்ளீடுதான் டாக்டர் சாயல் உயிரி. என்னென்ன பிரச்சனைகள் தொடர்ச்சியா கண்டினியூ ஆயிட்டு இருந்ததோ அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நல்ல பயிர் மற்றும் சிறப்பான பயிர் வர்றதுக்கு உதவி செய்யுது. இப்போதைக்கு இந்த டேம்பிங் ஆஃப் நோய் வர வைக்கிற ஒரு பங்கஸை இது உடனடியாக கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு நஷ்டமாக மேனேஜ் செய்யற ஒரு அற்புதமான சக்தி இந்த டாக்டர் சாயலுக்கு இருக்கு. இதை பயன்படுத்துங்க, உங்கள் மண்ணை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி.